ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விடுதலை 2 படம் எப்படி இருக்கு? எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம எப்படி இருக்கும்னு எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருந்தது. பெரிய அளவில் அதில் ட்விஸ்ட் இல்லை. விடுதலை 1 படத்துல இருந்த கேரக்டர்களுக்கு பெருசா இந்த விடுதலை 2 படத்துல ரோல் கொடுக்கவே இல்லை. இந்த விடுதலை 2 படம் பார்க்கும்போது எனக்கு சில படங்கள் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்தந்த படத்தை பிட்டு பிட்டா பார்த்து அதை எப்படி ஒரு கதையா சேர்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. படம் பார்த்த உங்களுக்கும் அது மாதிரி தோணுச்சுன்னா நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல கைதானாரு அப்படிங்கிறதும் எப்படி இந்த வாதி உருவானாரு அப்படிங்கிறதையும் சொல்ல ஆரம்பிக்க போறாங்க. அது அஸ்யூஷுவல் யூஸ்வலா எதிர்பார்த்த மாதிரியே தான் இருந்தது. சிவாஜி மாதிரி நிறைய படங்கள் பார்த்ததுனால அந்த சீன் ஒன்றும் பெருசா ரீச் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு வாகை சூடாவால வாதியார் எப்படி இருப்பாரோ அது மாதிரி ஒரு இன்னசென்ட் வாதியாரை தான் பார்க்க முடிஞ்சது. எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் வந்தது. இந்த ஏற்றத்தாழ்வுகளை கலையணும் அப்படிங்கிறது அஸ்யூஷுவல் எதிர்பார்த்த அதே பாணியில தான் இருந்தது. பெருசா ஒன்றும் இம்பாக்ட் கொடுக்கல. இருந்தாலும் அந்த கருப்பன் கேரக்டர் நல்லாவே இருந்தது. இந்த கருப்பன் கேரக்டரும் கருப்பன் லவ்வரும் முதலாளித்துவத்துல அடிபடும் போது எனக்கு இந்த பழைய படம் அசூரன் தான் ஞாபகம் வந்தது. அசூரன்ல இருக்க மாதிரியே தான் முதலாளி கீழே இருக்க தொழிலாளிகளுக்கு இடையே சண்டை வர்றதுனால 2 பேர்த்தோட பழி வாங்குற நிகழ்வு தான் அங்க பார்க்க முடிஞ்சது. அது சிமிலர் அசூரன் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதுக்கப்புறம் வாதியார் அங்கிருந்து இப்படி கம்யூனிச சித்தாந்தங்களை கத்துக்கிறாரு அப்படிங்கிறது நிறைய படத்துல நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு சீரியல்ல கூட நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு படங்கள் ஞாபகம் வந்ததோட அந்த சீரியல் தான் ஞாபகம் வந்தது. சமீபத்துல தான் அந்த சீரியலே முடிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு மில்லுல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அன்பே சிவம் படம் தாங்க எனக்கு ஞாபகம் வந்தது. லைட்டா மன்னனுடைய சீன்ஸும் இருந்தது மாதிரி தெரிஞ்சது. அன்பே சிவத்துக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த முதலாளியோட பொண்ணு கொள்கை பிடிப்பு இல்லாம ஹீரோவுக்கு லவர் மாதிரி தான் வருவாங்க. ஆனா இதுல அந்த முதலாளியோட பொண்ணும் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற சித்தாந்தத்தோட செயல்படுறாங்க. அது ஒண்ணு மட்டும்தான் டிஃபரா இருந்தது. மற்றபடி நிறைய இடத்துல அன்பே சிவம் படத்தை தான் வெளியில முதலாளித்துவம் தொழிலாளித்துவத்துக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டும் போது எனக்கு மைண்டுக்கு வந்த படமா இருக்கு. அதுக்கப்புறம் விக்ரம் வேதாவில் எப்படி விஜய் சேதுபதி கதை சொல்லுவாரோ அதே மாதிரிதான் இதுல கதையை சொல்ல வேணாம்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப ஒரு கதை சொல்லவான்னு கதையை சொல்லிக்கிட்டே போறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல 5 பேர் இருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலயே ஒருத்தர் நிப்பாரு. இப்ப லாரி ஓடிட்டு வரீங்க, பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுன்னா யாரை அடிப்பீங்க? வண்டியை கண்டிப்பா நிறுத்த முடியாது. ஒன்னு 5 பேர்த்து மேல ஏத்தணும், இல்லாட்டினா 1 பேர்த்து மேல ஏத்தணும். இதுதான் ஆப்ஷன் அப்படிங்கிற கதையும் ஏறத்தாழ எல்லாருமே கேள்விப்பட்ட கதை தான். அதுவும் ஒன்றும் பெருசா இம்பாக்ட கொடுக்கல. இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன்ல பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் சில காட்டுக்குள்ள நடக்கிற சீன்ஸ், வீரப்பன் சீரியல் வந்தது, வீரப்பன் படம் வந்தது, அது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தினது. அதே மாதிரிதான் ஃபைனலா தமிழ் தேசத்துக்காக போராடிய பிரபாகரனோட நினைவுகளும் அங்க வந்தது. அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இவ்வளவுதான். இந்த சீன்ஸ் எல்லாமே தான் அப்படியே ஒரு கோர்வையா கொடுத்திருந்தாங்க. படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா படம் நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா பெருசா இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட்னு தான் சொல்லணும். ஏன்னா சாதாரண ஸ்கூல் வாத்தியாரா இருந்து எப்படி வாத்தியாரா மாறினாரு அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போறாங்க. அதுதான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. போலீஸ்லேயே சேத்தன் ரோல் ரொம்பவே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். அஸ்யூஷுவல் விடுதலை 1ல எப்படி அவர் ஸ்கோர் பண்ணாரோ அதே மாதிரி விடுதலை 2லயும் அவர் நல்லா ரோல் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விடுதலை 2ல அவருக்கு மட்டும்தான் கொஞ்சம் விடுதலை 1ல போர்ஷன் கொடுத்தவங்களுக்கு அதிகமா கொடுத்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா சூரிக்கே பெருசா அந்த அளவுக்கு இல்லை. ஆனா இந்த கதை ஓட்டம் எல்லாமே சூரியோடைய கடித மாதிரி இருந்தது. கொஞ்சம் நல்லா இருந்தது. வேற எதையாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய வியூவில் படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம சொல்லிடுங்க.